பிரான்ஸ் நாட்டில் ஜெயிலுக்குள்ளுக்கு இருக்கிறார். பிரான்ஸ் இலங்கையிலேருந்து வந்திருக்கார் பாருங்க தமிழ். ஓகே, ஜெயிலுக்கு இருக்க வேண்டிய நிலைமை என்னத்தை சொல்ல. இப்போ பின்னேரம் ஆகிட்டு பாருங்க. வாங்க, இலங்கையா? இலங்கையிலேருந்து வந்திருக்கார் பாருங்க தமிழ் அண்ணா. என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் மேரியஸ். எங்கேருந்து வாழ்க்கை? இலங்கை கேண்டி. கண்டியிலேருந்து வேலைக்கு வந்திருக்கார் பாருங்க. இங்கே நான் வந்து டூரிஸ்ட் சுற்றி பார்க்க வந்தேன். இதுதான் ஃப்ளைட் கிட்ட ரெண்டு எடுக்கலாம்னு தெரியாது. முதல் தரமா? ஃபர்ஸ்ட் டைம்? ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் டைம். சொல்லுங்க. தமிழன் நான் வந்து அவரை விடக்கூடாது, அவரை வச்சு ஒரு வீடியோ எடுப்போம். அந்த அண்ணியோட கதைச்சி போட்டு இமிக்ரேஷனுக்கு போனேன். உள்ளுக்கு போன உடனே நிறைய பேர், ஒரு முக்கால்வாசி வெள்ளக்காரர் தான், நிறைய இலங்கை ஆட்கள் வந்து சுற்றுலா வந்தவர் தான். நான் அவையில் வந்து பேக்கேஜாக வந்தேன், குரூப் பேக்கேஜ்னு சொன்னால் ட்ராவல் ஏஜென்ட்டால். நான் தான் அதில் தனியாக போனால் என்று தான் நினைக்கிறேன். மிச்சாக்கள் எல்லாம் கப்புளாக மற்றது இப்படி ட்ராவல் ஏஜென்ட்டாக தான் புக் பண்ணி போயிருக்கேன். 3-4 நாள் தான் கூட இருக்கையில். நான் மட்டும்தான் 6 நாள் போனேன். ஆனால் ஏற்கனவே நிறைய இடங்கள் போனான்னு சொன்னேன். நான் இமிக்ரேஷனில் இருக்கிற அந்த ஆஃபீஸர்கிட்ட. அந்த இமிக்ரேஷனில் இருக்கிற ஆஃபீஸர் அக்கா மிஸ்டர்ஸ் ஐலாண்ட் குண்டு இதாக சொல்லல, அவரோட உடம்பான ஒரு அக்கா. மற்றது வந்து ஒரு மொட்டை மண்டை ஒரு அண்ணன், ஒரு ஆள் ஆஃப்ரிக்கன்ஸ். Can I call my mom? Sorry? Can I call my mom? Yeah, okay. உடனே என்ன பார்த்த உடனேயே சொல்லிட்டா, நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் என்னதுக்கு உங்கள் வேலைக்கு வந்து நீங்கள் எத்தனை நாள் என்னதுக்கு நிற்க போகிறீங்க, எதுக்கு வந்து நீங்கள் நான் சொன்னால் எத்தனை இடம் போயிருக்கேன். நீங்கள் நான் வந்து சுற்றி பார்க்க தான் வந்தேன். யூடியூபர் அப்படி இப்படின்னு சொல்ல ட்ரோன் கேமராவிலேருந்து எல்லாம் வச்சுருந்தேன். நான் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறேன். சரியோ,
சாப்பாடு சாமான் அது எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹோட்டல் புக்கிங்கை கேட்டுச்சுனாம். நான் சொன்னால் ஹோட்டல் புக்கிங் வந்து அந்த இடத்துக்கு போய்த்தான், அதாவது பே அட் அ ஹோட்டல் அதுதான் சொல்லியிருந்தது. அதை சொல்ல அப்புறம் ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்டேன். அதே நம்பரில் இவங்களோட சிஸ்டர்ஸ் ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்க கன்ஃபார்ம், அதுவும் கன்ஃபார்ம். பிறகு கேட்டால் நீங்கள் எதில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்ட்டு நான் சொன்னேன் பஸ்ஸில். ஏர்போர்ட்டில் இருந்து எப்படி வழியில் போக போகிறீங்கன்னா நான் பஸ் கார்டு எடுத்துகிட்டு பஸ்ஸில் போக போகிறேன். ஏன்னா பஸ் ரூட்டில் இந்த 10 கிலோமீட்டர்லாம் நான் டேக்ஸி தான் நீங்கள் பாவிக்க போகணுமெண்டு. நான் என்னத்து சொல்ல, நான் சொன்னேன் பஸ் கார்டு இருக்குது தானே, டேக்ஸியும் புக் பண்ணலாம் பிரச்சனை இல்லை, நான் அப்பப்போ எடுத்து புக் பண்ணுற மாதிரி தான் நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இல்லை இல்லை நீங்கள் வந்து ஸ்கேம் பண்ணுறீங்களா, என்ன சொல்கிறான் ஸ்கேம் பண்ணுறீங்களா, ஃபுல்லாக இந்த பேக்கில் எல்லாத்தையும் கிளறி செக்இன் செக்யூரிட்டி செக்கப் பண்ணி போட்டு ஒரு சின்ன, அதாவது என்னன்னு சொல்ல, இலங்கையிலேருந்து ஒரு கருவேப்பிலை கொண்டு வந்தேன், அதை தூக்கி எறிஞ்சு பெரிச்சம்பளம் பண்ணிக்கொண்டு வந்தேன், அதை தூக்கி எறிஞ்சு எல்லாத்தையும் மறந்து பார்த்து என்னத்தை சொல்ல. இங்கே வந்து கூடுதலாக போதை ஃபஸ்ட்டு வந்து கடத்துறாக கூட வாங்க, இது வேறு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆமான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். எனக்கு தெரியும், எனக்கு நிறைய பேர் சொன்னேன். Thank you. This is your food. Okay. And this is your money, your receipt, everything Okay. in here. Thank you. Okay. ஏதாவது பிரச்சனை வரலாமன்ட்டு இப்போ என்ன கொண்டது இதில் எதிர்த்து வச்சிருக்கீங்கன்னா காரணம் என்னடா, என்ன வந்து இங்கேருந்து ஜெயிலுக்கு அனுப்ப போயிடும். ஜெயிலுன்னு சொன்னால் இப்படி என்னடா ஹோல்டிங் ஃபெசிலிட்டிஸ், இப்படி யாராவது வந்துட்டு திருப்பி அவைகளுக்கு, அதாவது தங்களோட நாட்டுக்குள்ளுக்கு வர முடியாத ஆக்கள் அல்லது வர்றதுக்கு அனுமதி இல்லாத ஆக்களை கொண்டு போய் வச்சுருந்துட்டு அவங்களோட ரிட்டர்ன் டிக்கெட் நேரத்தில் அனுப்பி விட்டுருங்க நம்ம அவங்களோட ஊருக்கு. அப்படி ஏதாவது சட்டத்துக்கு மீறின ஏதாவது செயல்களில் ஈடுபட்டால் அவைகளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பி போடணும். இது இருக்கிறது நான் இருக்க போகிறதும் வந்து கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி தான், ஆனால் ஜெயில் இல்லை. அது இப்படி ஜெயிலுன்னு சொன்னால் வெளியிலெல்லாம் போயிடாதല്ലോ, அதே மாதிரி தான் இது இருக்கும். ஆனால் இது சுதந்திரம் இருக்குது. இங்கே வைஃபை இல்லை, அது எல்லாம் இல்லை போல். இப்போ சாப்பாடு வாங்க கூட்டிகிட்டு போகிறேன், சாப்பாடு வாங்கிட்டு பிறகு போய் பார்ப்போம் என்ன மாதிரி உள்ளுக்கு இருக்குமாண்டு. செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் தான் என்ன கூட்டிகிட்டு போயினோம். வேறு என்ன காசு மாற்ற சொல்லி கேட்டுவேன். சாப்பாடு தண்ணி எல்லாம் எழுதினவன் என்னென்ன உங்களுக்கு அலர்ஜிக்கு இருக்கோ ஏதாவது இருக்கும்னு சொல்லி. நான் சொன்னேன் எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இந்த $100 வாங்க போயினோம் அப்படின்னு சொல்லிச்சுனா பார்ப்போமே. Il a des toiles. With room to là. Who was we if we was on the wall so là. Oh, banana men là. Eh? Napa? Pasiu. Apa wala dan apa dah apa eh? Kamu pi. Ya di. ஃப்ரான்ஸ் நாட்டில் ஜெயிலுக்குள்ளுக்கு இருக்கிற ஃப்ரான்ஸ் நாடுன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு கீழே இருக்கிற காலனித்துவ நாடில் இருந்து பிரிஞ்சு இப்போ தனித்துவமான நாடாக இருக்குது. ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து லண்டனுக்கு போய் லண்டன், அதாவது ஐரோப்பாவுக்கு போய் ஐரோப்பாட்டேருந்து இப்போ தனித்துவமான நாடு, அதாவது சுதந்திரம் அடைஞ்சிருக்குது. இந்த நாட்டுக்கு வந்ததுக்காக வேண்டி நான் முதல் நாளே என்ன கொண்டு வந்து ஜெயிலுக்கு போட்டுக்கணும். ஜெயில் இல்லைண்டினா, ஆனால் இது ஹோல்டிங் அண்டினா, ஆனால் ஜெயில் தான் கிட்டத்தட்ட வழியில் போயிலாம் ஒன்றும் போயிலாம் 3 நாளாக இருக்கிறேன். சம்பவம் இருக்குது பாருங்க. பெரிய சம்பவமே நடந்துட்டுது. என்னென்னு சொன்னால், இப்போ நான் ஜெயிலுக்கு இருக்கிறேன். அது காரணம் என்னன்னு சொன்னால், இலங்கை ஆக்கள் இங்கே டூரிஸ்ட்டாக தனியாக வரையிலாதான். டூரிஸ்ட்டாக தனியாக வரேன்னு சொன்னால் ஒர்க் பர்மிட் இருக்கணும், அல்லது வந்து கப்புள்ஸாக இருக்கணும், அல்லது ஹோட்டல் புக்கிங் எல்லாம் நான் போட்டு காட்டினான். இருந்தாலும் அவைகள் சொல்லினோம் இல்லை உங்களை சந்தேகமாக இருக்குன்ட்டு. நான் எல்லாம் சரியாக தான் வச்சுருந்தேன் எல்லாம் இது. ஆனாலும் இப்போ நடக்கிற ஏதோ உள்ளுக்கு பிரச்சனை நடக்குது, அதால் உங்களை உள்ளுக்கூட இல்லாது. ஆனால் என்ன தவிர மிச்சம் எல்லாரும் போட்டினோம். கேட்டுச்சினம் ஸ்ரீலங்காவண்டா நீங்கள் எந்த ஊரண்டு, நான் சொன்ன யாழ்ப்பாணம். ஆஹா ரெண்டு பாஸ்போர்ட்டை பண்ணி கொண்டு போச்சுனா பிறகு வச்சு கொஞ்சம் ஏதோ எல்லாம் கழிச்சிச்சினோம். அந்த ஒரு அக்கா வந்தால் அந்த அப்புறம் சீனியர் சூப்பர்வைசர்கிட்ட கூட்டிக் கொண்டு போயிட்டு சூப்பர்வைசர் சொன்னார், அப்படி
என்ன மாதிரி ஜெனியனோன்ட்டு தெரியுதோ இல்லையோன்னு சொல்லி அவள் சொன்னான் அந்த அது ஆஃப்ரிக்கன்ஸ் தான். ஆஃப்ரிக்காக்கா சொன்னால் இல்லை ஜெனியோன்னு இல்லை ரெண்டு ஏதோ சொன்ன மாதிரி வந்தது விளங்கினது எனக்கு சொல்ல 7 ஃபோன் கொண்டு தெரியும் கையெழுத்து வைக்க சொல்லிங்க என்னென்னு கேட்க உங்களை நான் திருப்பி இலங்கைக்கு அனுப்ப போகிறோம்ட்டு என்னென்னு கேட்க நீங்கள் சரியான இதில் வேற இல்லைன்ட்டு. ஆனால் வந்தாக்கள் வந்து எல்லாம் சோடியாக வந்துருக்கீங்க நம்ம இல்லாட்டி குரூப்பாக வந்துருக்கீங்க தனியாக வர்றாக்கள் விடையில் போட குறிப்பாக தமிழாக்கள் நீங்கள் என்ன லாங்குவேஜ்ன்னு கேட்டுச்சு நான் தமிழ்னு சொன்னேன் வச்சு சம்பவம் செய்திருக்கேன்னா இப்போ என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலத்துக்கிட்ட அதை என்ன வச்சு உண்மையில் என்னால் வெறுத்து போட்டது என்ன பண்ணுறது தெரியலை. நெட்ஒர்க் இல்லை ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நான் 19ஆம் தேதி தான் ரிட்டர்ன் சிசல்ஸ்லேருந்து திருப்பி இலங்கைக்கு போகிறது ஃப்ளைட் புக் பண்ணினான். ஆனால் அதை வந்து விடிய இரவு ஃப்ளைட்டுக்கு வந்து திருப்பி மாற்றி விட்டுருக்கணும் கொழும்புக்கு. இப்போ பாஸ்போர்ட்டில் ஏதாவது அடிக்காமல் விட்டால் தான் நல்ல. பாஸ்போர்ட்டில் ஏதாவது எழுதி விட்டால் பிரச்சனை ஆகிடும். வேறு நாடு எழுத போகிறதுக்கு எழுத மாட்டோம்னு சொல்லிச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு என்ன விளங்க இல்லை. எனக்கு இப்படியே இருக்கிறதோ விளையாடி போகிறதோ உண்மையில் நெட்ஒர்க் இல்லை ஒன்றும் இல்லை. நான் இருக்க அந்தந்த நேரம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போடுவேன். எல்லாம் இலங்கைக்கு போனவராக போய் போடணும்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்து போடுறது பிரச்சனை. நீங்கள் யார் வந்தாலும் தனியாக வந்துடுறாங்க. தனியாக வந்து சொன்னாலும் சரியான என்னோடய ஹோட்டல் புக்கிங்லேருந்து எல்லாம் இருந்தது. எல்லாம் சரியான அமௌண்ட்டு எல்லாம் காசு எல்லாம் இருந்தது. இருந்தாலும் நீங்கள் வேறு வந்தது பிள்ளை. அண்டு என்னோட இன்னொரு அக்கா என்னோடன்னு சொன்னால் எனக்கு பிறகு ஒரு அக்கா வந்தவா அவைக்கு இன்விடேஷன். ஆனால் 7 நாள் அவையில் விட்டுட்டேன். நம்ம உண்மையில் இலங்கை தமிழாக ஈழத்தமிழர் ரெண்டோட வச்சு செய்கிறாங்க எல்லா ஏர்போர்ட்லேயும். இதுக்குரிய கர்மா சும்மா விடாத வேலை. என்ன சொல்ல என்னத்தை சொல்லணும்னு தெரியலை. இப்போ என்னென்னா சாப்பாடு இது வந்து ரூம்னு சொல்கிறோம்னா ஜெயில் தான். பெட் அதில் தந்தாலும் இந்த ரூமை விட்டு வழியில் போயிடாது. 3 நாள் போயிடாது. பைத்தியம் பிடிக்க போகுது. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. நெட்ஒர்க் இல்லை ஒன்றும் இல்லை. ஃபோன் தான் இருக்குது. சாப்பாடு கூட இப்போ அவர் வாங்க போயிட்டார். என்ன மீன் சாப்பாடு வாங்கி எனக்கு வாயை தடமாகுது. இல்லைன்னா அப்போது 7ஆம் கட்டத்தில் அழுது போட்டேன் இமிக்ரேஷனில். அப்படி பண்ணுறாங்க. உண்மையில் ஒரு என்ன சொல்ல சின்ன நாடு இந்த பெரிய நாடு கூட என்ன வந்து குளத்துக்கு ஒன்றும் செய்ததில்லை. ஆனால் உண்மையில் இந்த சின்ன நாடு தான். நான் இதே விட பெரிய நாடுகளுக்கு போயிருக்கிறேன். சைனாவோட போயிருக்கேன். ஒரு விஷயம் ஒன்றும் பண்ணல. ஆனால் இது வாழ்க்கையில் அப்படி எதிர்பார்க்கல. சும்மா விட நான் சாப்பிட முடியல. ஆனால் என்ன சொல்கிறேன்னு தெரியலை. இப்போ சாப்பாடு வாங்கி தந்தவர் அதுவும் எந்த காசில் தான் சிசிலியஸ் காசை மாற்றி டொலரை மாற்றி வாங்கி தந்தவர். இப்போ இனி இலங்கை இமிக்ரேஷனுக்கு போக தான் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. மறக்காமல் நீங்கள் எனக்கு இதுக்கு ஒரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க சார் சுற்றி பார்க்கலாமல். ஆனால் ஒரே ஒரு அனுபவம் இது வந்து ஆப்பிரிக்காவிலேயே உலகத்திலேயே அதாவது எக்ஸ்பென்சிவ் ஆனால் காசு பெறுமதியை தாண்டி இது கூடினது என்ன செலவு கூடின நாடு. டொலர்ஸ்லாம் செலவழிக்கிறது அப்படி சரியான செலவு. அப்படியே சொல்லிச்சுன்னா டாக்ஸியில் புக் பண்ணல நீங்கள். அப்போ நான் சொல்கிறேன் பப்ளிக் டூரிஸ்ட்டுக்கு சொல்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அது பாவிக்கக்கூடாது. அது வந்து அது பாவிக்கத்தால் பெரிய பிரச்சனை வரும். அப்படி இப்படிலாம் காய்ச்சி நான் சொன்னேன் இல்லை டைம் டேபிள் கவர்மெண்ட்டால் தான் தந்துருக்காங்க தான் புக் பண்ணினேன். இல்லாட்டி நான் போய்ட்டு என் டாக்ஸியே புக் பண்ணியிருப்பேன் பிரச்சனை இல்லையான்னு சொல்ல. அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் டாக்ஸி புக் பண்ணணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு செலவழியும். நீங்கள் இவ்வளோ தான் செலவழிக்க வேணும். நான் சொன்னேன் நான் பட்ஜெட்டை தாண்டி ஓகே என்னால் செலவழிக்க முடியும். ஆனால் சமைச்சு சாப்பிடலாமன்னா நான் சொல்கிறேன் இமிக்ரேஷனுக்கு சமைச்சு சாப்பிடலாமன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க இல்லை கடையில் கொண்டாந்து ரெஸ்டாரண்ட்டில் கொண்டாடணும் அதுக்கு கூட முடியும் அப்படி இப்படின்ட்டு. பஸ்ஸில் போகிறதுக்கு சரியான காசு குறையும். இலங்கை காசு 100 ரூபா 150 ரூபா கொடுங்க ஒரு சும்மா ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துடலாம். பீச்சுகள் பார்த்துட்டு அந்த இதெல்லாம் வலிக்குது. நான் 6 நாள் ஒரு நாள் அங்கே நீங்கள் கூட நாள் போட்டுட்டிங்களா 3 நாளில் என்னத்தை பார்க்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும் தானே மொரிஷியஸே 2 கிழமை அதான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டு தான் நான் போனேன். அதாவது ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு. ஆனால் இங்கே வந்து 2 தீவு இருக்குது. அதையும் போய் பார்க்கணும். தமிழாக்கிற வாய்க்கணும். கடைகளுக்கு போகணும். அப்படி ஷாப்பிங் பண்ணணும். இப்படி இருக்குது என்ன மாதிரி கல்ச்சர் நான் எதிர்பார்க்கல. இப்படி நடக்குமான்ட்டு பார்ப்போம். இன்றைக்கு இந்த முதலாவது இரவு இந்த முதலிரவுன்றது வந்து இன்றைக்கு உண்மையான வாழ்க்கையில் ஜெயிலுக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஜெயில் நான் சுற்றி வேற கம்பி அடித்து உள்ளுக்கு போட்டு லாக் பண்ணி அதுக்குள்ளே லாக் பண்ணி தான் ரூம்க்கு விட்டுருக்காங்க. பாத்ரூம் எல்லாம் தந்துருக்குறாங்க. ஆனால் மனுஷராக மதிக்கிறாங்க இல்லை.
தண்ணி இல்லை கழுவுறதுக்கு, என்னத்தை வச்சு கழுவ? நான் சொன்னேன் தானே ஜெயிலண்டு வேறுங்கோ. இங்கே இதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. மைக்கெல்லாம் கொழுவி எடுக்க நேரம் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சுற்றி வர கண்ணாடி என்ன செஞ்சாலும் தெரியும். அன்னு சொன்னால் வீடியோ எடுத்தாலும் பிரச்சனை தான். இங்கே உடையிலெல்லாம் கேமராக்கள் கிடக்கு, லாக் பண்ண வேண்டாமா? வாழ்க்கை எப்படி போட்டு. சாப்பாடு தான், இந்த மீன் சாப்பாடு இதுன்ற விலை வந்து 1500 இது என்கிட்ட காசுலான்னு வாங்கினவே வெறுத்து போட்டுது ரிசல்ட்ஸ். ஆனால் திருப்பி வருவேன் நான். கரண்டி இது மீனுண்ட முட்டை சினை இல்லை பூசணிக்காய் விலை வந்து 1500 இங்கே இந்த சாப்பாட்டுன விலை. நல்லா இருக்கு. இன்டர்நெட் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னென்னு சமாளிக்க போகிறோன்னே தெரியல. இல்லை 13 14 15 14 3 நாள் வெறுத்து போத. ஏசி போடையில் ஏசியை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். மற்றது ஜன்னல் திறந்துடாக்கு, நான் தான் திறந்து விட்டேன். சுற்றி கேமரா சொன்னால் சார்ஜ் போடுறதுக்கு பிளாக் பாயிண்ட்டும் இல்லை. ஏன் அப்படின்றது ஜெயில் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஜெயிலான்னு பாருங்கோ. என்னத்தை சொல்ல, காலம் அப்படி விதி விளையாடுது. இவனுங்கோ வீட்டை இருந்து மீன் பொரியல் பொறிச்சு கொண்டு வந்தேன் நான். 2 நாள் என்ன இருக்கிற நீ இருக்க போகிறான்னு தெரியல, இரவு சாப்பாடு என்னன்னு தெரியல. பார்ப்போம், இந்த பக்கத்தால் வந்து வாங்கினோம்னு தெரியல. வீடியோ எடுத்தால் பிரச்சனை தான். சாப்பாடுக்கு நீ சொல்ல வேணும், காசு கொடுக்கணும். சாப்பாடுக்கு நாங்களாம் கொடுக்கணும். சார்ஜ் பண்ணுறதுக்கு ப்ளக் பாயிண்ட் இல்லை, ஃபேன் இல்லை, ஏசி வேலை செய்யாது, ஒரு கட்டிடம் இதுக்குண்டாங்க. உண்மையில் நான் போன நாட்டிலேயே மோசமான நாடுன்னு சொன்னால் இந்த நாடு தான். காரணம் இருக்குது, ஒரு மனுஷர் மாதிரியே பார்க்க மாட்டாங்களாம். என்ன சொல்கிறோன்னு என்ன தெரியல. இங்கே வாழ்கிற மக்களை சொல்லல, இந்த இமிக்ரேஷனில் வச்சு செய்துட்டாங்க. ஜெயிலுக்கு இருக்க வேண்டிய நிலைமை, என்னத்தை சொல்ல. இது வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸால் கொடுக்குற ஹோல்டிங் ஃபெசிலிட்டின்னு சொன்னால், உங்களை வந்து நீங்கள் அதாவது உங்களை விடாட்டி இமிக்ரேஷனில் உங்களை உள்ளுக்கு விடாட்டி உங்களை வந்து தடுத்து வைக்கிறதுக்குரிய இடம் வச்சுட்டு உங்களை அடுத்த ஃப்ளைட்லேயே ஊருக்கு அனுப்பி போடுவோம் அப்படி. ஆனால் தந்தது வந்து ஒரு தண்ணி பொத்து தான், அந்த வயிறு சாப்பாடு வாங்கி தருவிடமா. சூர்யா அக்வா இண்டஸ்ட்ரீஸ் தமிழ் பேர். என்ன தமிழ் பேராக இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ பின்னேரம் ஆகிட்டுது பாருங்கோ, 4:30. ஆனால் பாருங்க இருட்டையில் சூரியன் மறைஞ்சிட்டுது. இங்கே நேரம் மெதுவாக தானே ஓடுது, ஆனால் சட்டியான வெயில். இங்கே காலமாக சாப்பிட்டுட்டு போவோம்னு சொல்லி குரக்கன் சமபோசா வாங்கினான். அது கூட பிரியோசனம் நான் போயிட்டுது. இங்கே ஒன்றும் கேஸ் குக்கர் மேலே ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க வழியில் அப்படி இருக்காண்டு
அதான் வந்து இந்த நாட்டுக்குள்ள வெளியில் ஏர்போர்ட்டை தாண்டி ஆற்ற வீடுன்னு தெரியலை, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு. இது ஹை செக்யூரிட்டி ஏரியா பாருங்க. கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி தான் அந்த தடுத்து வைக்கப்படுறேன்னு சொல்கிறேன். ப்ளஸ் இது நான் தடுத்து வைக்க உங்களுக்கு இந்த வெளியிலேருந்து வீடியோவும் எடுக்கலாது. சுற்றி வேறு கண்ணாடி படித்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். நீங்கள் எந்த ஒரு நாடுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விசாரித்தாலும் இந்த கடைசியில் அந்த இமிக்ரேஷன் காரங்கள் எடுக்கிற முடிவு லேண்ட்ஸுக்கு முடிவு அது பிழைச்சா அவ்வளோவும் பிழைச்ச மாதிரி தான். ஆனால் என்ன தான் நீங்கள் நல்லதாக இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் ஏதாவது வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் நல்லவராகவே இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை தான் பெறும். சரியோ, அதுக்கு ஒரே ஒரு வழி, அந்த நாட்டில் இருக்கிற யாரையும் வந்து இன்விடேஷன் லெட்டர் எடுத்தால் தான் கூடுதலாக நாட்கள் பிடிக்கணும் உள்ளுக்கு. நான் பார்க்கத்தக்கனையாகவே நிறைய பேர் இன்விடேஷன் லெட்டர் தான் போனேன் விசிட்டர்ஸ். சில பேர் ஹோட்டல் ட்ராவல் ஏஜென்ட் ஹோட்டல் புக்கிங் அப்படி. நான் ஹோட்டல் புக்கிங் எல்லாம் நானாக தான் செய்தேன். ஆனால் கேட்டவன் நீங்கள் செல்ஃபாக வாரீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாக நீங்கள் தனியாக சுற்றி பார்க்க போகிறீங்க ஓமண்ட. நான் இப்போ தான் நிலைமை தான் இனி. ஆனால் ஒரு இதில் கெட்டதிலேயும் ஒரு நல்லது நடந்துட்டுது. உலகத்திலேயே பணக்கார ஆப்பிரிக்க நாடுன்னு சொன்னால் சிசல்ஸ் தான். இந்த பணக்கார ஆப்பிரிக்க நாட்டுக்கே இப்படி நிலைமைண்டா லண்டன் யூகே அப்படியான பெரிய பெரிய நாடுகள் ஜப்பான்களுக்கு எல்லாம் போடுறதுண்டா இன்விடேஷன் லெட்டர் இல்லாமல் போனால் வச்சு சம்பவம் தான் செய்திடணும். இல்லாட்டி டூரிஸ்ட் பேக்கேஜ்லாம் போகணும். தனியாக போனாலும் சிக்கல், குரூப் சேர்ந்து போனாலும் அது இந்த வயசில் போனால் பிரச்சனை தான். ஆனால் இது ஒரு நல்ல பாடம், நல்ல இடம் தான். என்ன இதுக்குள்ளுக்கு இருக்க பீச்சில் தாண்டி இங்கே இருக்க தமிழ் மக்கள் அவங்க வாழ்க்கையை தான் எடுப்போம்னு வந்தேன். ஆனால் அது இந்த முறை கிடைக்கல எனக்கு. சரி பரவாயில்லை. ஆனால் இதை வச்சு கொண்டு அடுத்தடுத்த நாடுகளுக்கு நான் கொடுக்குறேன் இன்விடேஷன் லெட்டர் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய போகிறேன். இந்த ஃப்ளைட் நான் சத்தம் கேட்குதான்னு நினைக்கிறேன்.